இன்னைக்கு நம்ம ரெண்டு ஸ்பெஷலான அப்டேட் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகுபலி படத்தோட ஆக்டர் நடிகர் பிரபாஸ் அவர்கள் ஏன் இன்னும் திருமணம் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு டைரக்டர் ராஜமௌலி மற்றும் நடிகர் பிரபாஸ் ரெண்டு பேருமே ஒரு பிரஸ் மீட்ல வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும், ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாக்டவுன் படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. சோ இந்த ரெண்டு அப்டேட்டையும் நம்ம ஒரே வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். சோ வெயிட் பண்ணி பாருங்க. நடிகர் பிரபாஸ் அவர்களை பத்தி சொல்லணும்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு படமும் வெளியாகி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருந்தது. இவர் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு டைரக்டர் ராஜமௌலி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, பிரபாஸ் வந்து ஒரு சோம்பேறி, கல்யாணம் பண்றதுக்கு ஒரு சோம்பேறி, தனக்கு பிடிச்ச பொண்ணை வந்து தேர்ந்தெடுத்து அப்பா அம்மாட்ட சொல்லி கல்யாணம் பண்றதுக்கு ஒரு சோம்பேறியா இருக்காரு. சோ அதுதான் அவர் வந்து கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நடிகர் பிரபாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரும் அதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு. நான் ஒரு சோம்பேறி, ரொம்பவே கூச்சப்படுவேன் மக்கள் முன்னாடி போய் பேசுறதுக்கு. 3 குணமும் என்கிட்ட இருக்கனாலதான் நான் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். ஆனா வந்து கேமரா முன்னாடி நான் என்னைக்குமே கூச்சப்பட்டது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. லாக்டவுன் படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தை AR ஜீவா அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. கதாநாயகியாக அனுமா பரமேஸ்வரன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா இந்த படத்தோட டீசர் வெளியாகி கவனம் பெற்றிருந்தது. இப்ப என்ன புது தகவல்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட முதல் பாடலான லாலா லாலா பாடல் வந்து வெளியாகி இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. இந்த பாடல ஸ்ரேகன் எழுதி பிரியா ஜெக்சன் வந்து பாடியிருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த ரெண்டு அப்டேட்டுமே பயங்கரமா ரன் ஆயிட்டு வருது. சோ மீண்டும் ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்.